இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்படும். பூமி எப்படியெல்லாம் கடவுள் அழிக்க போறாரு, அழிஞ்சிடுமா, இல்லாமே போயிடுமா, இல்ல இருக்குமா, என்ன செய்ய போறாரு? புஸ்தகத்தை போல வானமும் சுருட்டப்படும் அப்படின்னு வேதத்துல நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க, எழுதி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது பூமியே இருக்காது, இல்லாத போயிடும் போல இருக்கு அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறோம். ஸோ நம்ம ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை ஏன் அக்கினிக்கு இரையா வைக்கிறாரு? ஏன் இந்த பூமிக்கு அக்கினி ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு? இல்ல அதை அப்படியே விட்டுலாம் இல்லையா? இந்த பூமியை அப்படியே எரிச்சு சாம்பலாக்கி இல்லாம போயிடலாம், அப்படி தேவன் செய்யலாம் இல்லையா? ஆனா தேவன் அந்த மாதிரி செய்யலங்க. பூமிய அக்கினிக்கு இரையாக வைக்கப்படும் பொழுது என்னென்ன நடக்குது, ஏன் நெருப்புல வைக்கிறாரு, என்ன காரணம், எதுக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போதான் முதல்ல என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்படி லைக் பண்ணிட்ட பிறகு HYPE ஹைப் அப்படின்னு ஒரு இது வருங்க. அந்த ஹைப்பை அழுத்துங்க. அழுத்திங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒன்று வரும். இப்போ புதிய ரூல்ஸ் யூடியூப்ல அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வசனத்தை முதல் நம்ம வாசிப்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? பூமி நெருப்புல வைக்கப்படும் சொன்ன இல்லையா, அதை குறித்தான வசனம் தான் இது. பேதுருவின் முன்னுரைப்படி இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு அப்புறம்